சிங்கப்பூரின் கேபிட்டாலாண்ட் நிறுவனம் சென்னையில் உள்ள 7,50,000 சதுர அடி தொழிற்சாலை அலகை விற்பனை செய்ய உள்ளதாக அறிவித்துள்ளது. இந்த அலகு ஆப்பிள் நிறுவனத்தின் முக்கிய சப்ளையர் நிறுவனமான பெகாட்ரானுக்கு குத்தகைக்கு விடப்பட்டுள்ளது. 600 கோடி ரூபாய் வரை விலை போக வாய்ப்புள்ளது. ப்ரூக்ஃபீல்ட், ஹைன்ஸ் மற்றும் ஹில்ஹவுஸ் கேபிட்டல் உள்ளிட்ட நிறுவனங்கள் ஆர்வம் காட்டி வருகின்றன. தமிழக அணி வீரர் விஜய் சங்கர் 13 ஆண்டுகால தொடர்பை முடிவுக்கு கொண்டு வந்துள்ளார். கடந்த ரஞ்சி கோப்பை போட்டியில் முதல் 2 ஆட்டங்களில் அவர் தேர்வு செய்யப்படவில்லை. மேலும் தென்மண்டல ஒருநாள் போட்டியிலும் நடுவில் நீக்கப்பட்டார். தனக்கு பாதுகாப்பான உணர்வு இல்லை என அவர் கூறியுள்ளார். இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் அமெரிக்காவின் முக்கிய கூட்டாளியாக அமெரிக்க துணை தூதர் கிறிஸ் ஹாட்ஜஸ் வலியுறுத்தியுள்ளார். நல்லாட்சி மற்றும் பாதுகாப்பை வலுப்படுத்துவதில் இந்தியாவின் பங்கு முக்கியமானது என அவர் பாராட்டினார். கடல் பாதுகாப்பு குறித்த கருத்தரங்கில் இந்தியாவின் குவாட் பங்கேற்பு மற்றும் மனிதாபிமான நடவடிக்கைகளை அவர் பாராட்டினார். மைய நீர் ஆணையத்தின் தகவலின்படி முக்கிய நீர்நிலைகளில் நீர் இருப்பு 83.47% உள்ளது. இதனால் இந்தியாவில் காரிஃப் மற்றும் ராபி பயிர்களுக்கு நன்மை ஏற்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் TNPSC இணைந்த சிவில் சேவைகள் தேர்வு 1 குழு 1 சேவைகள் 2025 முதற்கட்ட தேர்வு முடிவுகளை வெளியிட்டுள்ளது. ஜூன் 15 அன்று நடைபெற்ற தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்கள் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் முடிவுகளை பார்க்கலாம். முதன்மை எழுத்துத் தேர்வு தேதிகள் மற்றும் கட்டண விவரங்களையும் அறிந்து கொள்ளலாம். வட இந்தியாவில் வலுவான பருவமழை நிலவி வருகிறது. செப்டம்பர் தொடக்கம் வரை பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாவதால் மத்திய மற்றும் வடமேற்கு இந்தியாவில் அடுத்த வாரம் கூடுதல் மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அமேசான் நிறுவனம் தமிழ்நாட்டில் தனது செயல்பாடுகளை விரிவுபடுத்தி 2 புதிய ஃபுல்ஃபில்மென்ட் மையங்களை தொடங்கியுள்ளது. புதிய பொருட்கள் விரைவாகவும் நம்பகத்தன்மையுடனும் விநியோகம் செய்வதில் இது கவனம் செலுத்தும். நெட்ஃபிளிக்ஸில் உலகளவில் அதிகம் பார்க்கப்பட்ட இந்திய திரைப்படங்கள் மாரீசன் மற்றும் சாரே ஜஹான் சே அச்சா ஆகியவை இடம்பெற்றுள்ளன. ஹிந்தி திரைப்படம், மாரீசன் தமிழ் திரைப்படம், சாரே ஜஹான் சே அச்சா ஹிந்தி தொடர் ஆகியவை இந்த பட்டியலில் இடம்பெற்றுள்ளன. சிரோ மலபார் தேவாலயம் 4 புதிய மறைமாவட்டங்களை அறிவித்துள்ளது. புதிய தலைமை அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். இந்தியா முழுவதும் தனது பணியை விரிவுபடுத்த இந்த தேவாலயம் முடிவு செய்துள்ளது. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் TNPSC குழு முதன்மை தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களின் முதற்கட்ட பட்டியலை வெளியிட்டுள்ளது. ஜூன் 15 அன்று நடைபெற்ற தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்கள் டிசம்பர் 1 முதல் 4 வரை சென்னையில் நடைபெறும் முதன்மை எழுத்து தேர்வுக்கு தகுதி பெற்றுள்ளனர். அமெரிக்காவின் இறக்குமதி வரியால் தமிழ்நாட்டின் இறக்குமதி கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. உடனடியாக நிவாரணம் வழங்க மத்திய அரசை முதல்வர் ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். திண்டுக்கல் ஏற்றுமதியாளர்கள் சங்க தலைவர் KM சுப்பிரமணியன் இதை வலியுறுத்தியுள்ளார். லோகேஷ் கனகராஜ் இயக்கிய கூலி திரைப்படம் உலகளவில் 500 கோடி ரூபாயை தாண்டியுள்ளது. 2025ஆம் ஆண்டில் இந்த அளவை எட்டிய 3வது இந்திய திரைப்படம் இதுவாகும். டாக்டர் அகர்வால் ஐ ஹாஸ்பிட்டல்ஸ் தனது தாய் நிறுவனமான டாக்டர் அகர்வால் ஹெல்த் கேருடன் இணைக்கப்பட உள்ளது. இதன்படி AEH-இல் பங்கு உள்ளவர்களுக்கு AHCL புதிய பங்குகளை வழங்கும். விஜய் சேதுபதி தொகுத்து வழங்கும் பிக் பாஸ் தமிழ் 9 நிகழ்ச்சியில் லக்ஷ்மி பிரியா மற்றும் அவுரோரா ஆகியோர் பங்கேற்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. லக்ஷ்மி பிரியா மகாநதி படத்தில் நடித்தவர். அவுரோரா சமூக ஊடக பிரபலம். சீனா மீதான சார்பு நிலையை குறைக்க ஜப்பான் தனது பழைய செமிகண்டக்டர், LCD மற்றும் பேட்டரி உற்பத்தியை இந்தியாவுக்கு மாற்ற உள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன.
பிரதமர் மோடிக்கு எதிராக திமுக தலைவர் ராகுல் காந்தி மற்றும் தேஜஸ்வி யாதவ் ஆகியோர் தவறான வார்த்தைகளை பயன்படுத்தியதாக பாஜக குற்றம் சாட்டியுள்ளது. பீகாரில் நடந்த பிரச்சாரத்தில் மோடியின் தாயாரை அவமரியாதை செய்ததாகவும் பாஜக குற்றம் சாட்டியுள்ளது. 2025 நிதியாண்டில் 32,500 விதை மாதிரிகள் தரக்கட்டுப்பாட்டு சோதனையில் தோல்வியடைந்துள்ளன. விவசாயிகள் நல்ல தரமான விதைகளை பெறுவதை உறுதி செய்ய நாடு முழுவதும் QR குறியீடு அடிப்படையிலான கண்காணிப்பு அறிமுகப்படுத்தப்பட உள்ளது. மாநில அரசுகள் குடியரசுத் தலைவர் மற்றும் ஆளுநரின் நடவடிக்கைகளை உச்சநீதிமன்றத்தில் எதிர்க்க முடியாது என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சட்டமன்றம் நிறைவேற்றிய மசோதாக்கள் குறித்தான நடவடிக்கைகளை எதிர்த்து ரிட் மனு தாக்கல் செய்ய முடியாது என கூறியுள்ளது. மோகன்லால் மற்றும் மலவிகா மோகனன் நடிப்பில் வெளியாகியுள்ள ஹிருதயபூர்வம் திரைப்படம் நல்ல பொழுதுபோக்கு அம்சங்களுடன் உள்ளதாக ரசிகர்கள் பாராட்டியுள்ளனர். சத்யன் அந்திக்காடு இயக்கியுள்ள இத்திரைப்படம் திரையரங்குகளில் தற்போது திரையிடப்பட்டு வருகிறது. உத்தரப்பிரதேசத்தில் குரங்கொன்று பணத்தை வீசி பணமழை பொழிந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. 28,000 ரூபாய் ரொக்கம் மற்றும் 20 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள நகைகள் திருடப்பட்ட சம்பவங்களும் நடந்துள்ளன.